போலீஸ் வேலை கிடைக்காத விரக்தியில வழி தவறி போக இருந்த எங்க மனசை மாத்தி உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல சார். உங்க கையாலேயே அவர் கொலை பண்ணிட்டு இப்ப அதே கையால காரியமும் பண்றீங்களே. நான் என் கடமையை தான் செஞ்சேன். என்ன சார் சொல்றீங்க? இப்ப காரியம் பண்றது ஒரு மருமகனா இருந்து என் மாமாவுக்கு நான் செய்யற கடமை. அவரை சுட்டு கொன்னது ஒரு இந்தியனா இருந்து இந்த நாட்டுக்கு நான் செஞ்ச கடமை. ஏதோ தீவிரவாதத்துக்கு துணை போனாருங்கிறதுக்காக உங்க மாமனாரையே சுட்டு கொன்னீங்க. இந்த நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கிற வாசிம் கானை மட்டும் இன்னும் ஏன் சார் உயிரோடு விட்டு வச்சிருக்கீங்க? அவனையும் சுட்டு கொல்ல வேண்டியதானே சார்? அவனை அழிக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. வாசிம் கான் நம்ம நாட்டோட எதிரி. நம்ம மண்ணிலேயே பிறந்து நம்ம மண்ணிலேயே வளர்ந்து எதிரிகளுக்கு துணை போறாங்களே, அவங்க எல்லாம் துரோகிகள். இந்த மாதிரி துரோகிகள் இருக்கிற வரைக்கும் வாசிம் கான் மாதிரி ஆளுங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்துகிட்டு தான் இருப்பாங்க. துரோகிகளை அழிக்க நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு வாசிம் கான். அவனை வச்சுதான்